வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நம்ம இன்கம் ஃப்ரம் சேலரியில் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் சேலரி பார்ட், செகண்ட் பார்ட் அலவன்சஸ், தேர்ட் பார்ட் பெர்க்யூசைட்ஸ், மூணையும் ஆட் பண்ணால் கிராஸ் சேலரி, கிராஸ் சேலரியிலேருந்து டிடக்ஷன்ஸ், 3 டிடக்ஷன்ஸ் பார்த்தோம். அதை லெஸ் பண்ணோம்னா நெட் டாக்ஸபிள் சேலரி வரைக்கும் பார்த்தாச்சு. அதுக்கு ஒரு ப்ராப்ளமும் நம்ம பார்த்துட்டோம். இது போக நீங்கள் ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டு எதுவும் டவுட் இருந்ததுன்னா ப்ராப்ளமை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இதோட ஸ்பெஷாலிட்டி இல்லை யுனிக் ஃபீச்சர், எக்ஸப்ஷனல் ஃபீச்சர்னு ஒன்று சொல்லலாம். என்னென்னா, பொதுவாக இன்கம் டேக்ஸ்னாலே நமக்கு தெரியும், இன்கம்க்கு டேக்ஸ் போடுறது தான் இன்கம் டேக்ஸு. பட் இங்கே இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் மட்டும் அவங்க ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. இன்கம், ஆக்சுவல் இன்கம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிக்கு டேக்ஸ் போட மாட்டாங்க, ஆனுவல் வேல்யூக்கு டேக்ஸ் போடுவாங்க. இந்த ஆனுவல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஆனுவல் வேல்யூவில் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் அன் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் திஸ் ஹெட், தட் இஸ் இன்கம் அண்டர் த ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஒரு 2 கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு அந்த தியரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பிஃபோர் டூயிங் த ப்ராப்ளம் ஒரு பர்டிகுலர் அசஸிக்கு டேக்ஸ் உண்டா கிடையாதா, இது டாக்ஸபிள் இன்கமாக கிடையாதாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகணும். அது டாக்ஸபிள் இன்கமாகவே இருக்காது, அல்லது அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு டேக்ஸே வராது. அதுக்கு போய் நம்ம உட்காந்து ப்ராப்ளம் போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், தேவையில்லாத விஷயம். அதனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தியரி பார்ட் கிளாரிட்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். First one, chargeability, annual value of the property. Once again, I stress the term annual value, not actual income of the property. So, annual value of the property shall be taxable under the head income from house property subject to the following. So, இவங்க ஒரு 3 conditions சொல்கிறாங்க. இந்த 3 conditions தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். So, what is the outcome of this video அப்படின்னு கேட்டால், நான் இதை தான் சொல்வேன், 3 கண்டிஷன்ஸ். அந்த 3 கண்டிஷன்ஸை உங்களுக்கு நல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், தேர் மஸ்ட் பி அ ப்ராப்பர்ட்டி கன்சிஸ்டிங் ஆஃப் எனி பில்டிங் ஆர் லேண்ட் அப்பர்டெனன்ட் தேர்டு. கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ப்ராப்பர்ட்டி இல்லாமல் நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஹெட்டை பற்றி பேசுகிறதே அனாவசியம். ஸோ தேர் மஸ்ட் பி அ ப்ராப்பர்ட்டி கன்சிஸ்டிங் ஆஃப் எனி பில்டிங், பில்டிங்காக இருக்கலாம், ஆர் லேண்ட் அப்பர்டெனன்ட். ஸோ இந்த லேண்ட் அப்பர்டெனன்ட் அப்படிங்கிறதுக்குரிய மீனிங்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் கண்டிஷன் நம்பர் 1ல். தட் இஸ் வை இதை நீங்கள் அப்படியே ஃபேக்டாக புரிஞ்சுக்கோங்க. தேர் மஸ்ட் பி எ ப்ராப்பர்ட்டி கன்சிஸ்டிங் ஆஃப் எனி பில்டிங் ஆர் லேண்ட் அப்பர்டெனன்ட் தேட் டூ. செகண்ட், அசஸி இஸ் த ஓனர். அசஸி தான் ஓனராக இருக்கணும். டீம்டு ஓனராக கூட இருக்கலாம், கண்டிப்பாக லீகல் ஓனராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, டீம்டு ஓனராக கூட இருக்கலாம். திஸ் இஸ் த செகண்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். So first condition is there must be a house property consisting of any building or land appurtenant. Second one is assessee is the owner. வெறும் ஓனருங்கிற வார்த்தை தான் இருக்குது. So he may be a legal owner or deemed owner. And third one is it should not be used in business or profession of the assessee or owner. So it should not be used for his business or profession by the owner. So these are the 3 important conditions you must know before doing this problem. So let me explain the condition number 1. That is there must be a property consisting of building or land appurtenant thereto அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த building or land appurtenant thereto னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். So here the house property is not defined in the Income Tax Act. இன்கம் டேக்ஸ் ஆக்டில் நமக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி எந்த விதமான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கல. பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லேண்ட் சரவுண்டட் பை அ வால் ஹேவிங் ரூஃப் ஆர் நாட். ஒரு லேண்ட் இருக்கணும் சரவுண்டட் பை வால்ஸு, 4 sides. ஓகே, ஹேவிங் ரூஃப் ஆர் நாட். ரூஃப் க்ளோஸ்டாக இருக்கலாம், க்ளோஸ்டாக இல்லாமல் இருக்கலாம் டாப்பில். அப்போ இப்போ ஒரு பார்க்கிங் லாட்டு, இட்ஸ் அ லேண்ட் அப்பர்டெனன்ட். புரியுதா? ஸோ ஏன்னா மேலே ரூஃப் இருக்காது பார்க்கிங் லாட்டில். ஓகே, இப்போ நோட்ஸ், பில்டிங் இன்க்ளூட்ஸ் அன் என்க்ளோஷர் ஆஃப் பிரிக்ஸ், ஸ்டோன் ஒர்க் ஆர் ஈவன் மட் வால்ஸ். மட் வால்ஸாக இருந்தால் கூட அது பில்டிங் தான்.
பில்டிங் இன்க்ளூட்ஸ் ரெசிடென்ஷியல் ஆஸ் வெல் அஸ் கமர்ஷியல் ஹவுசஸ். நீ ரெசிடென்ஷியலுக்கு வாடகைக்கு விட்டுருக்கலாம் அல்லது கமர்ஷியல் பில்டிங்காவோ வாடகைக்கு விட்டுருக்கலாம். பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வாடகை விட்டுறோம். ஓம் பிஸ்னஸ்க்கு தான் யூஸ் பண்ணக்கூடாதே ஒழிய, அசசியோட பிஸ்னஸ்க்கு தான் யூஸ் பண்ணக்கூடாதே ஒழிய என்ன செஞ்சுக்கலாம், மற்றவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு நம்ம ரெண்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். ஓகேவா? தென் vacant land is not a house property. Hence, income from letting of vacant land is not taxable under the head income from other sources. See? Here, income from letting of vacant land is not taxable under the head, under this head. But it may be taxed under the head business income or income from other sources. Understood? அதையே ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாரு, காலி லேண்டை வாடகைக்கு விடுறது அப்படின்னா பிஸ்னஸ் இன்கம். இல்லை அவருக்கு வேறு பிஸ்னஸ் இருக்குது, இதை வந்து அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் பிஸ்னஸ் இதையும் செஞ்சிட்ருக்காருன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் போயிடும். பட் இங்கே வந்து போட மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, 4 sides வால்ஸ் இருக்கணும். வால்ஸ் இருந்து ரூஃப் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்லன்ட்டாங்க. Again, roof is not necessary for non-residential house property. ஸோ ஒரு லார்ஜ் ஸ்டேடியமை வாடகைக்கு விடலாம், ஓப்பன் ஏர் ஸ்விம்மிங் பூலாக இருக்கலாம், பார்க்கிங் லாட்டாக இருக்கலாம், அதெல்லாம் மேலே க்ளோஸ்டாக இருக்காது. ஆனாலும் இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ ப்ராப்பர்ட்டி. அண்டர்ஸ்டுட்? தென் it should be a permanent structure meant for a useful purpose. Permanent structure-ஆ இருக்கணும். அடுத்து, a building consists of several flats. Each flat is considered as a separate house property. நிறைய ஃப்ளாட் இருக்குது அந்த பில்டிங்கில் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளாட்டும் ஒவ்வொரு செப்பரேட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக ட்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் இன்கம்ப்ளீட் அ ruined demolished house cannot be termed as house property. அதாவது ரிசைட் பண்ணுறதுக்கு லாயக்கே இல்லாத பில்டிங் வந்து நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக ட்ரீட் பண்ணுறது கிடையாது. Land appertaining to a building includes car parking area, approach roads, backyards, courtyards attached to such building. இதையும் நம்ம வந்து பில்டிங்கிறது கீழே கொண்டு வந்துடுறோம். ஸோ தீஸ் ஆர் த மீனிங் ஆஃப் பில்டிங் ஆர் லேண்ட் அப்பர்டெனன்ட். ஓகேவா? ஸோ எத்தனை பாயிண்ட் ஹெச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 points கொடுத்துருக்காங்க டு மேக் யூ கிளியர் அபவுட் த டேர்ம் building or land appurtenant. Okay, this is the first condition. There must be a property which consists of building or land appurtenant thereto. Okay, second condition, he must be a owner. The assessee must be a owner. Yes, as I already told you, he may be a legal owner or he may be a deemed owner or he may be a beneficial owner. எப்படினாலும் இருக்கலாம், பட் ஓனராக இருக்கணும். ஓனர். Condition number 2. So, பார்க்கலாம். Annual value of the property is assessed to tax only in the hands of owner even if he is not in receipt of any income. Income எதுவுமே ரிசீவ் பண்ணலைனா கூட ஓனர் கையில் தான் டாக்ஸ் பண்ணுவாங்க. It is taxable in the hands of owner. ஓனருக்கு தான் டாக்ஸ் பண்ணுவாங்க. So, any person other than the owner, even though he is in receipt of rent, shall not be liable to tax. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் ஒருத்தர் ரெண்ட்டை ரிசீவ் பண்ணுறாரோ அவங்க தான் ஓனர் நம்ம நினைக்கக்கூடாது. ஈவன் தோ ஹீ இஸ் நாட் இன் ரெசிட் ஆஃப் ரெண்ட், ஹீ மே பி த ஓனர். சம் பீப்புள் ரிசீவ் த ரெண்ட் பட் தே ஒன்ட் பி த லீடர். அவங்க கண்டிப்பாக லீடராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. அவங்க ஓனராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, யார் வந்து ரெண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஓனர் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வரக்கூடாது. ரெண்ட் யாருனாலும் ரிசீவ் பண்ணிட்டு போகணும். ஓனருங்கிறவங்க யார் அப்படின்னா லீகல் ஓனராக இருக்கலாம், பெனிஃபிஷியல் ஓனராக இருக்கலாம், டீம்டு ஓனராக இருக்கலாம். யாருன்னு 1 by 1 பார்ப்போம். தட் இஸ் வை நல்லா கவனிக்கணும், இன்கம் ஃப்ரம் சப்லெட்டிங் இஸ் நாட் டாக்ஸபிள் அண்டர் திஸ் ஹெட். வாட் இஸ் சப்லெட்டிங்? நான் இப்போ ஒரு வீடை ரெண்ட்டுக்கு எடுக்கிறேன் 20,000 rupeesக்கு. ஸோ பெரிய ஃபேமிலியாக இருந்தது, அப்போ எடுத்தேன். அடுத்த பிள்ளைங்களாம் மேரேஜ் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய வீடு தேவையில்லைன்ட்டு சப்லெட்டிங்க்கு விடுறேன். சப்லெட்டிங் மீன்ஸ் இன்னொரு ஒரு போர்ஷனை நான் ஒதுக்கி கொடுத்து அந்த போர்ஷனை வாடகைக்கு விடுறேன். அதுலேருந்து எனக்கு 5,000 rupees ரெண்ட் வருது. ஸோ திஸ் இஸ் கால்டு சப்லெட்டிங். ஸோ சப்லெட்டிங்கை இங்கே நம்ம சேர்க்க மாட்டோம். ஏன்னா ஈவன் தோ ஹி ரிசீவ்ஸ் ரெண்ட்,
He is not the owner of the property. That is why it is taxable under the head income from other sources. Income from other sources. Example கொடுத்திருக்காங்க. Mr. X being tenant of a house property acquired it at a monthly rent of rupees 10,000 from Mr. Y, owner of such property. பாருங்க, டெனண்ட் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு 10,000 ருபீஸ்க்கு ஒயிட்ட இருந்து அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எக்ஸ் சப்லெட்ஸ் த ப்ராப்பர்ட்டி டு மிஸ்டர் ஜெட் ஃபார் அ மந்த்லி ரெண்ட் ஆஃப் 12,000. சப்லெட்டிங்க்கு விட்டுட்டாரு. அந்த வீடை ஜெட்டுக்கு ரெண்ட்டுக்கு விட்டுருக்காரு 12,000. இப்போ இந்த இடத்துல ஜெட் வந்து இந்த ரெண்ட்டை யார் கொடுப்பாருன்னா நமக்கு எக்ஸுக்கு தான் கொடுப்பாரு, டெனண்ட்டுக்கு தான் கொடுப்பாரு. டெனண்ட் இஸ் நாட் த ஓனர். தட் இஸ் வை இந்த சப்லெட்டிங் இன்கம் வருது இல்லையா, இதை வந்து என்னென்னு தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதாவது நான் 10,000 ஒய் கொடுக்கணும், அதாவது எக்ஸுன்னு நம்ம ட்ரீட் பண்ணிக்கிட்டோம்னா எக்ஸு வந்து ஒய்க்கு 10,000 கொடுக்கணும். எக்ஸுக்கு சப்லெட்டிங் மூலமாக 12,000 ரூபாய் வருது. ஸோ 2,000 rupees he is earning income out of it. That is why இந்த 2,000 rupees வந்து அவர் இதே பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காருன்னா பிஸ்னஸ் இன்கம், அதர்வைஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். Understood? So even though X receives rupees 12,000 from the subletted property, he is not the owner. That is why this amount is not taxable under the head income from house property, but it is taxable under the head business income or income from other sources. Okay, don't forget அவர் ஓனராக இருக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. அதுதான் அந்த கண்டிஷன் நம்பர் 2ல மெயின் விஷயம். அவர் ஓனராக இருக்கணும். அதனால தான் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை என்ன பார்த்தோம்னா, அவர் இன்கம் ரிசீவ் பண்ணுறாருங்கிறதுக்காக ஓனர் கிடையாது. ரெண்ட் அவர் வாங்குறாருன்னா அவர் ஓனர் கிடையாது. ரெண்ட்டை வாங்கலைங்கிறதுக்காக ஓனர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால ஓனர் யாரு? ஸோ ஓனர் யாருன்னா லீகல் ஓனர், பெனிஃபிஷியல் ஓனர், டீம்டு ஓனர். ஸோ ஹூ இஸ் லீகல் ஓனர்? ஹூ ஹாஸ் த லீகல் டைட்டில் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி யார் பேரில் இருக்கோ அவர் தான் லீகல் ஓனர். ஸோ த பர்சன் ஹூ ஹாஸ் த லீகல் டைட்டில் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் நோன் அஸ் லீகல் ஓனர். வாட் இஸ் பெனிஃபிஷியல் ஓனர்? The property must be registered in the name of the other. It's not necessary that the property must be registered in the name of the assessee. Assessee பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் நம்ம இந்த இடத்துல கொடுக்கும்போதே லீகல் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி கண்டிஷன் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் கிடையாது, அப்படி கொடுக்கல. லீகல் ஓனராக தான் இருக்கணும்னு கொடுக்கல. ஹி மே பி த லீகல் ஓனர், ஹி மே பி த பெனிஃபிஷியல் ஓனர், ஆர் ஹி மே பி த டீம்டு ஓனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெனிஃபிஷியல் ஓனர்னா யார் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, இட்ஸ் நாட் நெசசரி தட் த ப்ராப்பர்ட்டி மஸ்ட் பி ரெஜிஸ்டர்ட் இன் த நேம் ஆஃப் த அசஸி, பட் த அசஸி இஸ் என்ஜாயிங் த ப்ராப்பர்ட்டி ஆஸ் அன் ஓனர் டு ஃபுல் எக்ஸ்டென்ட். ஓகேவா? சி ஹியர், if the assessee is enjoying the property as an owner to full extent, he will be treated as a beneficial owner of such property and the income earned out of it is charged under the head income from house property. புரிஞ்சிருச்சா? ஸோ ஃபுல், அதாவது ஒரு ஓனர் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணுவாரோ அந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்னா he is treated as beneficial owner of such property and the income out of the property is charged under the head income from house property. Okay, so நம்ம செகண்ட் ஹெட்டிங் பார்த்தாச்சு. அதாவது லீகல் ஓனர் யாருன்னு பார்த்தாச்சு, பெனிஃபிஷியல் ஓனர் யாருன்னு பார்த்தாச்சு. இப்போ ஃபிக்ஷனல் ஓனர் ஆர் டீம்டு ஓனர், எப்பெல்லாம் அவர் ஓனர் கிடையாது, த ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் இன் த நேம் ஆஃப் த அசஸி பட் ஹீ இஸ் ட்ரீட்டட் அஸ் டீம்டு ஓனர். எப்போ? டிரான்ஸ்ஃபர் டு ஸ்பவுஸ் ஆர் மைனர் சைல்டு, அதாவது டேக்ஸ் பர்பஸ்க்காகவே அவரோட ஸ்பவுஸ் பேர்லையோ இல்லை மைனர் சைல்டோட பேர்லையோ அசட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இன் சச் அ கேஸ் அவர் அசஸி இஸ் ட்ரீட்டட் அஸ் டீம்டு ஓனர் ஆஃப் சச் ப்ராப்பர்ட்டி and the income received out of such property is taxable under the head income from house property. Don't forget first point. So another property has been transferred to his spouse or minor child, first one. Then second one is the holder of an impartible estate. What is impartible estate? பூர்வீக வீடு, சொத்து பிரிக்கப்படாமல் இருக்கும்.
அந்த சொத்துக்கு ஆக்சுவலி எவ்வளோ பேருக்கு பங்கு கொடுக்கணும்னா 55 பேருக்கு பங்கு கொடுக்கணும். மோர் தேன் 50 மெம்பர்ஸ்க்கு பங்கு கொடுக்கணும். அப்படி ஒரு இம்பார்ட்டபிள் எஸ்டேட்டோட ஹோல்டராக இவர் இருக்கார். ஸோ ஹீ இஸ் ட்ரீட்டட் அஸ் டீம்டு ஓனர் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியோட டீம்டு ஓனர் இவர் தான். அடுத்து ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை அ மெம்பர் ஆஃப் அ கம்பெனி, சொசைட்டி ஆர் எனி அதர் அசோசியேஷன். இப்போ கம்பெனி கேன் நாட் சைன், ஈவன் தோ காமன் சீல் இதெல்லாம் வச்சாலும் யாராவது ஒரு ஆள் சைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யார் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, யார் கையில் இருக்கோ அந்த மெம்பர் ஆஃப் அ கம்பெனியாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம், ஆர் அசோசியேஷன் ஆஃப் பர்சனாக இருக்கலாம். அவங்க ட்ரீட்டட் அஸ் டீம்டு ஓனர். ஆனால் கண்டிஷன் என்னென்னா, த அசோசி மஸ்ட் பி த மெம்பர் ஆஃப் அ கம்பெனி ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் ஏஓபி. ஓகேவா? ஸோ அதை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ஈவன் தோ ஹி இஸ் நாட் அ லீகல் ஓனர், he will be taxable or he will be liable to tax under the head income from house property. ஓகேவா? ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை அ மெம்பர் ஆஃப் அ கம்பெனி, சொசைட்டி ஆர் எனி அதர் அசோசியேஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட், a person who acquired a property under section 53A of the Transfer of Property Act. See, a person who is allowed to take or retain possession of any building in part performance of a contract. So, Contract Act படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசஷன் இவர் கையில் இருந்ததுன்னா he is the deemed owner of the property. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டேக்ஸ் பாயிண்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், assessee has taken the possession of the property. அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசஷன்னா இவர் கையில் இருக்கணும் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? he has partly performed or promised to perform the contract. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். தென் த கான்ட்ராக்ட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். இது ரைட்டிங்கில் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுச்சுன்னா, a person who acquired a property under section 53A of Transfer of Property Act படி this person is treated as deemed owner of the property and lessee of a building. லீஸ்க்கு எடுத்திருக்காரு பில்டிங்கை அப்படின்னா for a period not less than 12 years. அது ரொம்ப முக்கியம் கண்டிஷன். லீஸ்க்கு எடுத்த எல்லாரும் உடனே சொந்தம் கொண்டாடிட முடியாது. not less than 12 years, that is more than 12 yearsக்கு மேலே அந்த லீஸ் அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை இவர் ரெண்ட்டுக்கு விடுறாரு, என்னவோ செய்கிறாரு, அது மூலமாக அவருக்கு இன்கம் கிடைக்குது அப்படின்னா he is treated as deemed owner. X lets out property to Miss Y on a lease of 9 years. However, Miss Y has a right to renew the lease for further period of 3 years. In such a case, Miss Y shall be deemed as an owner of the property. Okay va? However, if such right of renewal of lease is subject to condition that at each occasion it will be renewed for a period of 11 months, then X will be the owner of the property and liable to tax. புரிஞ்சிருச்சா? அதாவது 9 இயர்ஸ்க்கு அப்புறம் 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக 12 இயர்ஸ் வருது லீஸ் பீரியட். தட் இஸ் வை நம்ம என்ன சொன்னோம்? மிஸ் ஒய் இஸ் த டீம்டு ஓனர் அப்படின்னு சொன்னோம். பட் அப்படி இல்லாமல் 9 இயர்ஸ்க்கு தான் லீஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 11 மந்த்ஸாக கூட்டிகிட்டே போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இன் சச் அ கேஸ் இந்த இடத்துல நம்ம மிஸ் ஒய் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன கிடையாது, டீம்டு ஓனர் கிடையாது, எக்ஸு தானே ஓனர். ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு தான் டேக்ஸ் வரும். புரிஞ்சிருச்சா? ஸோ ஐ திங்க் இந்த பாயிண்ட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இது கண்டிஷன் நம்பர் 2 பார்த்தோம். கண்டிஷன் நம்பர் 2ல் நம்ம என்ன பார்த்தோம்னா, த அசஸி மஸ்ட் பி த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஓனர்னு பார்க்கும்போது நம்ம லீகல் ஓனரை மட்டும் இன்க்ளூட் பண்ணல. ஹி மே பி த பெனிஃபிஷியல் ஓனர் ஆர் டீம்டு ஓனர் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ லீகல் ஓனர்னா யார், பெனிஃபிஷியல் ஓனர்னா யார், அதுக்கடுத்து டீம்டு ஓனர்னா யார். இந்த டீம்டு ஓனருக்கு நம்ம 5 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? அதாவது ப்ராப்பர்ட்டி என்ன செஞ்சிருப்பாருன்னா ஸ்பவுஸ் ஆர் சில்ட்ரனோட பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ எதுக்காகனா டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக. பட் டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஈவன் தோ த ப்ராப்பர்ட்டி இஸ் இன் த நேம் ஆஃப் ஹிஸ் ஸ்பவுஸ் ஆர் சில்ட்ரன், he is treated as the deemed owner. He is deemed to be the owner of the property, right? And
ரெண்டாவது கேஸ் என்ன பார்த்தோம்னா இம்பார்ட்டபிள் எஸ்டேட் ஹெச்யூஎஃப்ல இன்னும் சொத்து பிரிக்கப்படாமல் இருக்குது அப்படின்னா ஹூ இஸ் ஹோல்டிங் த ப்ராப்பர்ட்டி, யார் கையில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கோ அவங்க வந்து டீம்டு ஓனராக ட்ரீட் பண்ணப்படுவாங்க. தேர்ட் ஒன், ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை அ மெம்பர் ஆஃப் அ கம்பெனி, சொசைட்டி, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோ கம்பெனியோ இல்லை அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸோ வந்து சைன் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ ஒரு மெம்பரோட பொறுப்பில் தான் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அவர் தான் சைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த கேஸில் அந்த மெம்பர் இஸ் ட்ரீட்டட் அஸ் த டீம்டு ஓனர். த நெக்ஸ்ட் ஒன், அ பர்சன் ஹூ அக்யூர்ட் அ ப்ராப்பர்ட்டி அண்டர் செக்ஷன் 53A ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஓகேவா? இந்த இடத்துல அசஸி ஹாஸ் டேக்கன் த பொசஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும், கான்ட்ராக்ட் வந்து பார்ட்லி பர்ஃபார்ம்டாக இருக்கணும், and contract must be in writing. So if these three conditions are satisfied, then this is also, in this case also, the person is treated as the owner, that is deemed owner of the property. Then lessee of a building, அதுவும் லீஸ் மோர் தேன் 12 இயர்ஸாக இருக்கணும். நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க, 9 இயர்ஸ்க்கு லீஸ் போட்டிருந்தாரு, பட் அந்த லீஸ்லேயே போட்டிருக்காங்க இன்னொரு 3 more years வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் லீஸ் பீரியடுன்னு. ஸோ இன் சச் அ கேஸ் the lease period is treated as 12 years and the lessee is treated as the deemed owner of the property. But 9 years lease அடுத்த 3 வருஷத்துக்கு 11 months-ஆ அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வருஷம் அப்படின்னா பிரச்சனை ஆகிடும், 11 months-க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி 11 months-ஆ எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து நமக்கு என்ன கிடையாது, 12 years calculation கிடையாது. That is why இந்த இடத்துல lessee is not the deemed owner but lessor is the owner of the property. தெரிஞ்சுக்கோங்க. தென் கண்டிஷன் நம்பர் 3 ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் யூஸ்டு ஃபார் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் கேரிட் ஆன் பை த அசஸி. அசஸி கேரி ஆன் பண்ணுற பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. தேர்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உள்ள வாசிங்க, when a person carries on business or profession in his own property, annual value is not taxable under the head income from house property. ரைட். இப்போ இன்சிடென்சஸ், லெட்டிங் அவுட் டு எம்ப்ளாயீஸ், இதை எப்படி நான் ட்ரீட் பண்ணுறது? லெட் அவுட்டுன்னு ட்ரீட் பண்ணுமா, இல்லை நான் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன்னு ட்ரீட் பண்ணுமா? புரியுதா? என்னோட எம்ப்ளாயீஸ், என்னோட பிஸ்னஸில் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற எம்ப்ளாயீஸ், அவனுக்கு நான் வீடை வாடகைக்கு கொடுத்துருக்கேன், லெட்டிங் அவுட் டு எம்ப்ளாயீஸ். ஸோ இந்த கேஸில் நான் வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு தேர்ட் பர்சனுக்கு நான் லெட் அவுட் பண்ணியிருந்தா எப்படியோ அதே மாதிரி நான் கிராஸ் ஆனுவல் வேல்யூலாம் கண்டுபிடிச்சி நான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கணுமா? இல்லைன்னா இதை நான் வந்து பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறதா நினச்சி விட்டுறணுமா? இதுதான் கொஷின். கவனிங்க. இஃப் அன் அசஸி லெட்ஸ் அவுட் த ப்ராப்பர்ட்டி டு ஹிஸ் எம்ப்ளாயி, சச் லெட்டிங் அவுட் சப்போர்ட்ஸ் ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ். நம்ம எம்ப்ளாயி பயங்கர ஹாப்பியாகி நம்ம பிஸ்னஸ் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னா திஸ் இஸ் டீம்டு டு பி இன்சிடென்டல் டு த பிஸ்னஸ். இது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது. இந்த லெட்டிங் அவுட் வந்து இன்சிடென்டல் டு த பிஸ்னஸ் அண்ட் சச் ரெண்ட் இஸ் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஸோ லெட்டிங் அவுட் டு எம்ப்ளாயீஸ் பியூர்லி பிஸ்னஸ் பர்பஸ்க்காக அப்படின்னா இதுவும் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் கீழே தான் சார்ஜபிள் டு டேக்ஸ் பட் நாட் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. செகண்ட், லெட்டிங் அவுட் டு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். கவர்மெண்ட் ஏஜென்சி கொடுத்துருக்காங்க, நேஷ்னலைஸ்டு பேங்காக இருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், எக்ஸைஸ் ஆஃபீஸ், ரயில்வே ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ், ஆர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இதில் ரொம்ப முக்கியம், ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரன்னிங் த பிஸ்னஸ் மோர் எஃபிஷியன்ட்லி ஸ்மூத்லி. எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என் பிஸ்னஸ்க்கு நல்லது, என் பிஸ்னஸ்க்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் வாடகைக்கு என்னோட பில்டிங்கை கொடுத்தா நல்லது, என் பிஸ்னஸ்க்கு ரயில்வே ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் வந்தால் நல்லது, இல்லை பேங்க் இருந்தால் நல்லது அப்படின்னு நான் நினச்சேன்னா இட் இஸ் டீம்டு டு பி இன்சிடென்டல் டு பிஸ்னஸ் அண்ட் இட் இஸ் சார்ஜபிள் டு டேக்ஸ் அண்டர் த ஹெட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். Then letting out ancillary units. So what are ancillary units? இப்போ கொக்கோகோலா மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, சென்னையில் ஒரு ஏரியாவில் இருக்குது. இப்போது கொக்கோகோலா மேனுஃபேக்சர் பண்ணி தள்ளிட்டு இருப்பாங்க இல்லையா, அதில் எந்த டவுட்டும் நமக்கு கிடையாது. பட் பாட்டில் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, கேப் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க,
பாட்டில் அந்த கொக்கோ கோலான்னு ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா, அது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க? சரி, இந்த பாட்டிலை ஒரு இதில் 30 வச்சு சேர்த்து பேக் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டோ இல்லை கார்ட்டூன் பாக்ஸ் மாதிரியோ இது பண்ணுறாங்கல்ல, இந்த கார்ட்டூன் பாக்ஸ் எங்கேருந்து வருது? ஸோ இந்த யூனிட்ஸ் எல்லாமே கொக்கோ கோலா மேனுஃபேக்சரிங் யூனிட்டை சுற்றி இருக்கும். தீஸ் ஆர் கால்டு ஆன்சிலரி யூனிட்ஸ். ஸோ இந்த ஆன்சிலரி யூனிட்ஸ்க்கு இவங்க வந்து லெட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ when an assessee lets out the property to ancillary units which manufactures components required by the assessee. Coca-Cola company அவங்களோட ancillary unitsக்கு let out பண்ணியிருக்காங்க. இது யாரோட பெனிஃபிட்டுக்காக? இவங்க பெனிஃபிட்டுக்காக. அந்த கொக்கோ கோலா டப்பாக்காக அலைய தேவையில்லை, மூடிக்காக அலைய தேவையில்லை, ஸ்டிக்கருக்காக அலைய தேவையில்லை, கார்ட்டூன் பாக்ஸ்க்கு அலைய எல்லாமே நான் பக்கத்தில் வச்சுருப்பேன். என் பில்டிங்கை நான் கட்டி வாடகைக்கு விட்டுருக்கேன் அவனுக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இட் இஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஓகேவா? ஸோ இஃப் த அசஸி லெட்ஸ் அவுட் த ப்ராப்பர்ட்டி ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், then it is treated as profits and gains of business or profession. Okay, so assessee is engaged in the business of letting out of the property. இதே தொழில்னு வச்சுக்கோ, நல்ல கவனி. If an assessee is running a business with the main object of buying and developing house properties, either to let out or sell such properties, இதுதான் அவன் மெயின் பிஸ்னஸே இதுதான், then annual value of such house properties shall be taxable under the head income from house property. Profit on sale வந்து under the head profits and gains of business or profession. புரிஞ்சிச்சா? இதுதான் அவரோட தொழிலே. வீடு வாங்குவார், நிறைய வீடு வாங்குவார், சிலதை வாடகை கொடுவார், பிடிக்கலைன்னா என்ன செஞ்சிருவார்? வித்துருவார். ஸோ வித்து ப்ராஃபிட் வந்ததுன்னா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் எழுதிரு. இல்லை லெட் அவுட் பண்ணுறாருன்னா அதை இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே எழுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 3 important conditions you should know before doing the problem under the head income from house property. Understood? Okay. So தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸில் சம் ஸ்பெஷல் கேசஸ், அப்புறம் எதுக்கெலாம் வந்து நம்ம எந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் டேக்ஸ் கிடையவே கிடையாது, ஃபுல்லி எக்ஸம்ப்டட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.